மீசை அண்ணாச்சி சேனல் நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் கிராமத்தில் நடக்கின்ற சிறுகதைகளை பற்றி பார்த்து வருகின்றோம். நகைச்சுவை மிக்க கதைகள், ஆன்மீகம் சம்பந்தமான கதைகள், நீதி கதைகள், இன்னசென்ட்னு சொல்லக்கூடிய அதாவது வெகுளித்தனமான கதைகள் என்று நிறைய கதைகளை பார்க்கிறோம். இன்றைக்கி சோற்றில் மறைந்த பூசணிக்காய் அப்படின்ற ஒரு கதையை பார்க்க போகிறோம். இதை கிராமத்தில் சொல்லுவாங்க, முழு பூசணிக்காய் சோற்றில் மறைச்சானா அப்படின்னு சொல்லி. அதுபோல் அதாவது சோறு என்றவுடன் நிறைய பழமொழிகள் ஞாபகம் வருது. சோறு கண்ட இடம் சொர்க்கம், அவசர சோறு ஆபத்தை உருவாக்கும், ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும், விவசாயி சேற்றில் கால் வைத்தாதான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். இப்படி பல்வேறு விதமான கதைகள் நிலவுகின்றன தமிழ்நாட்டில். இது ஒரு பூசணிக்காய் திருடன் சம்பந்தமான ஒரு கதை. அமாவாசை என்ற ஒரு குடியானவன் வாழ்ந்து வந்தான். அவன் நல்லவன், மிகவும் நல்லவன். அவனுக்கு குழந்தைகள் உண்டு, குடும்பம் உண்டு. ஏனோ தெரியவில்லை, அவனுக்கு பூசணிக்காய் மேலே ஒரு ஆர்வம். அதை எப்படி எந்த நிலத்தில் இருந்தாலும் திருடி எடுத்து போயிடுவார், சாப்பிடுவார், குடும்பத்துக்கு ஆக்கி தருவார். பூசணிக்காய்னா அவருக்கு அவ்வளவு அலாதியான ஒரு பிரியம். எங்கே இருந்தால் வரும்போது எங்கே பூசணிக்காயை பார்த்தாலும் உடனே அதை எப்படியாவது திருடிக்கிட்டு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு திருடுவார். இது வரைக்கும் எவ்வளவோ பூசணிக்காய் திருடிருக்காரு. ஊரில் பூசணிக்காய் திருடி குடும்பம்னே ஒரு பேர் வந்துடுச்சு. அவருக்கு கந்தன் என்ற ஒரு மகன். அந்த கந்தனுக்கு குமரன் என்ற ஒரு மகன். இந்த தாத்தா செய்த செயல் இந்த குடும்பத்துக்கு பூசணிக்காய் திருடி குடும்பம்னு வந்துடுச்சு. இந்த குமரன் பள்ளிக்கு செல்கிறான், பள்ளியில் சென்று படிக்கிறான். மாணவர்களுக்குள் சண்டை வரும்போதோ அல்லது மாணவனை கேலி செய்யும் பொழுதோ, அந்த பூசணிக்காய் திருடியோட பேரன், அந்த பூசணிக்காய் திருடி இருக்கானே அவனுடைய பேரன், அந்த பூசணிக்காய் திருடுறான்ல அவருடைய மகன், அப்படி என்று அந்த குடும்ப பெயர் அந்த சிறுவனுக்கு வந்தது. இது அந்த சிறுவனுக்கு மிகவும் அவமானமாகியது. இந்த அவமானத்தை எப்படி என்ன பண்ணுறதுன்னு ஒரே வருத்தம் மாணவனுக்கு. யாருக்கு? குமரனுக்கு. தினமும் இரவில் வந்து தன் தந்தை கந்தனிடம் கூறி வருத்தப்படுவான், புலம்புவான், அழுவான். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பேரை நினச்சிருச்சுன்னா அந்த பேரை அதிலிருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம். கந்தன் யோசித்தான், அப்பா இப்படியெல்லாம் பூசணிக்காய் திருடுனால தானே நமக்கு வந்து இவ்வளவு கேவலம். நம்ம மகன் வந்து பள்ளிக்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறானே, வருத்தப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்தான். தன் துணைவியாரோடு சேர்ந்து சிந்தித்தான். அவனுக்குள் ஒரு பொறி தட்டியது போல ஒரு சிறு பொறி. அந்த சிறு பொறி அவனுக்குள் பெரும் தாக்கத்தை உருவாக்கியது. என்ன செய்தான்? யோசித்து தன்னிடம் இருந்த குறைஞ்ச பணத்தை வச்சு பசின்னு வரவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச உணவை, சாப்பாட்டை கொடுக்கறது. அப்படியே கொடுக்க ஆரம்பித்தான். ஒரு 2 பேர் சாப்பிட்டாங்க, ஒரு 4 பேர் சாப்பிட்டாங்க. அப்படியே காலம் செல்ல இந்த பூசணிக்காய் திருடி அந்த குடும்பத்தில் தன் மகனுக்காக கந்தன் தன்னுடைய சமயோசித்த புத்தியை பயன்படுத்தி அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக உணவை சமைத்து அவனுடைய மனைவியோடு
சேர்ந்து உணவு சமைத்து உணவில்லாத ஏழைகளுக்கு உணவளித்தான். பசியோடு வரவங்க கந்தன் வீட்டுக்கு போனால் சாப்பிட்லாம் அப்படின்ற எண்ணத்தோடு எல்லோரும் அந்த இல்லத்தை நோக்கி சென்றார்கள். தான் வரப்பா உணவுக்காக. பசியோடு சென்றவர்கள் வயிறார பசியாறினார்கள். எவரெல்லாம் இல்லை என்று பசித்த வயிறோடு வந்தாலும் இன்முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு சொல்லுவாங்க தெரியுமா, ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பது அமிர்தம் தானே. நாம் கொடுக்குற உணவு முகத்தை சுழிச்சிக்கிட்டோ மனமில்லாமலோ கொடுத்தா அந்த உணவு சாப்பிட்றவங்களுக்கும் பிடிக்காது, கொடுக்குறவங்களுக்கும் அது சிறக்காது. இன்முகத்தோடு தரணும். ஆசையாக அன்போடு முகம் மலர்ந்து அவர்களை அழைத்து அமர வைத்து உள்ளன்போடு அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். அந்த பழமொழியை அறிந்தவனாகவோ அல்லது அறத்தின்படியோ வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு தர்மமானாக அவன் தன்னை நிலைநிறுத்தி கொண்டான். யார்? கந்தன். அன்னதானமிட்டான். 4 பேர், 5 பேர், 10 பேர், 20 பேர், 50 பேர் என்று ஆனது நண்பர்களுடைய துணையோடு நிறைய கொடையாளருடைய நல்ல உதவிகளோடு. ஆமாம், நிறைய கொடுக்குறவங்க இருக்காங்க. அதை மாதிரி உள்ள நல்லவர்களை தேடி பிடித்து அவர்களிடமிருந்து நிதி உதவி இவன் கேட்டு செல்வதில்லை. அவர்களாகவே கந்தன் அன்னதானம் கொடுக்குறாரு, அவருக்கு நம்ம ஏதாவது அரிசி மூட்டை எடுத்து தரணும், மளிகை ஜாமான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் உதவினார்கள் கந்தனுக்கு. அதுவே அணையாத அடுப்பு போல வள்ளலார், இந்த 18ஆம் நூற்றாண்டிலே வள்ளலார் அழகாக ஒரு அணையாத அடுப்பை உருவாக்கி பசியோடு வந்தவர்களுக்கு உணவளித்தார். இன்றும் வடலூரிலே அந்த அடுப்பு எரிந்து பசியோடு வருபவருக்கு உணவளித்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் இங்கே நிறைய கோவில்களில் நடந்து கொண்டிருக்கிறது. விழுப்புரத்திலிருந்து திருச்சி செல்லும் சாலையிலே வேப்பூர் என்ற ஊரிலே ஆனந்தீஸ்வரர் அப்படின்ற ஆலயத்திலே அதே போல் அன்னதானம் வருவோர் போவருக்கெல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. இப்படி அன்னதானம் வழங்கி 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 பூசணிக்காய் திருடி என்ற குடும்பம் என்ற பெயர் மாறி அன்னதானம் போடுற வீடு, வள்ளல் வீடு, அந்த மகராசன் வீடு, அந்த தர்மவான் வீடு, அந்த அன்னச்சத்திரம் அப்படி என்று எல்லோரும் வாயார உள்ளன்போடு அழைத்தார்கள். பசித்தவர்களெல்லாம் சென்று பசியாறினார்கள். இப்பொழுது இந்த சிறுவன் காலப்போக்கிலே வளர்ந்தான். அவன் வள்ளலின் பிள்ளை, தர்மாவானின் பிள்ளை, அன்னதானம் வச்சிருக்கார் அவருடைய பிள்ளை அப்படி என்று போற்றுதலுக்குரியவராக அந்த சிறுவன் வாலிபனாக வளர்ந்து பெருமையை காப்பாற்றி அன்னதானமிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். நேயர்களே, மீசை அண்ணாச்சியின் கிராமத்து கதை பகுதியிலே சோற்றில் மறைந்த பூசணி என்ற இந்த கதையை நம்ம கேட்டோம். இதன் மூலமாக எப்பேற்பட்ட கெட்ட பெயரையும் நல்ல செயல் மூலமாக மாற்றலாம் என்பதை அறிந்தோம். இதுபோன்ற கதைகள் தொடர்ந்து வெளிவர மீசை அண்ணாச்சி சேனலை லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காமல் அன்னதானம் என்று கமெண்ட்ஸிலே பதிவிடுங்கள். தொடர்ந்து மீசை அண்ணாச்சி பல்வேறு கதைகளோடு உங்களை சந்திக்கின்றேன்.
நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.